முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மாலை 6 மணிக்கு காணொலி காட்சி வழியாக நடைபெறும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. ஜூலை 7ஆம் தேதி முதல் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிப்பு. அதிமுகவில் 2 மாவட்ட செயலாளர்களை விடுவித்து எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. அதிமுகவில் மேலும் 2 அமைப்பு செயலாளர்களை நியமித்தும் அறிக்கை. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான விசாரணை குறித்து எப்போது உத்தரவு பிறப்பிக்கப்படும்? இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. சிறுவன் கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் மறுப்பு. ஆரம்பகட்ட விசாரணை நடைபெறுவதாக போலீஸ் தரப்பு கூறியதை அடுத்து முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. கோவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்று போலீஸ் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வலியுறுத்தல். வழக்கு விசாரணை சூடு பிடிப்பதால் கோவை ஜெகன்மூர்த்தி எந்த நேரத்திலும் கைது செய்யப்பட வாய்ப்பு. போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகர் கிருஷ்ணா ஜாமீன் கோரி மனு தாக்கல். தமக்கு எதிராக உள்நோக்கத்துடன் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மனுவில் புகார். பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு. அமைச்சர் கோவிச்செழியன் பட்டியலை வெளியிட்ட நிலையில் கடலூர் மாணவி முதலிடம். ஜூலை 7ஆம் தேதி முதல் பொறியியல் கலந்தாய்வு தொடங்கும் என அமைச்சர் கோவிச்செழியன் அறிவிப்பு. பொதுப்பிரிவு கலந்தாய்வு ஜூலை 14 முதல் ஆகஸ்ட் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பொள்ளாச்சி அருகே கூட்டு குடிநீர் திட்ட குடிநீர் குழாயில் உடைப்பு. பல லட்சம் லிட்டர் குடிநீர் சாலையில் ஆறாக ஓடியதால் பரபரப்பு. தமிழகத்திற்கு ஜூலை மாதத்தில் 31.24 TMC தண்ணீர் திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. புதுச்சேரியில் பாஜக அமைச்சர் சாய் சரவணன் ராஜினாமா. பாஜகவின் 3 நியமன எம்எல்ஏக்களின் ராஜினாமாவும் ஏற்கப்பட்டதாக அறிவிப்பு. மரக்காணம் அருகே பிரேக் பிடித்த போது சாலையில் சறுக்கிய இருசக்கர வாகனம். லாரிக்கு அடியில் சிக்காமல் நூலிலையில் இளைஞர் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சி வெளியானது.
தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தீவிரம். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். கொல்கத்தாவில் அரசு சட்டக் கல்லூரிக்குள் முதலாம் ஆண்டு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. கைதான முன்னாள் மாணவர் உட்பட 3 பேருக்கு 4 நாட்கள் போலீஸ் காவல். கொல்கத்தா மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணை. 3 நாளில் அறிக்கை அளிக்க மேற்குவங்க டிஜிபிக்கு உத்தரவு. மேற்கு வங்கத்தில் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என பாஜக குற்றச்சாட்டு. குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஒடிஷா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரையின் போது கடும் கூட்ட நெரிசல். நெரிசலில் சிக்கிய 600க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள சம்பவத்தால் பரபரப்பு. ஒடிஷாவில் ஜெகநாத் யாத்திரையில் ஆம்புலன்ஸ் செல்ல அமைக்கப்பட்ட மனித சங்கிலி. பாஜக தொண்டர்கள் 1500 பேர் சாலையின் இருபுறமும் தடுப்பாக நின்று ஆம்புலன்ஸ் சென்ற காட்சி வைரல். சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவியிடம் பாலியல் அத்துமீறல். கட்டையை காட்டி மிரட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் கைது. தமிழ்நாட்டில் 24 அரசியல் கட்சிகள் உட்பட நாடு முழுவதும் 345 கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை முதற்கட்டமாக பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கை தொடக்கம்.